இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆலங்குளம் முருகாண்டி ஊருக்கு வந்திருக்கோம். அதாவது சின்ன வயசுல இருந்து நல்லா இருந்த பிள்ளைங்க எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பொண்ணு அதாவது ரோஜாப்பூ மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. என்ன என்ன கண்டுபிடி ஆச்சுங்கிற ஏதாவது இல்ல பிறந்ததுல இருந்தே அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம வெளியே ஹாஸ்பிட்டல் அப்படி ஒவ்வொரு பக்கமா அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அவங்க அப்போ இருந்த காலகட்டத்துல அவங்களால அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா வருமானங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அவங்க மாமாவால அவ்வளவுதான் முடியும். காய்கறி வியாபாரம் தான் பார்க்க. இவங்களுக்கு அத்தை பிள்ளைங்க, இவங்க அப்படி தான் பிள்ளை மாதிரி. இப்ப நான் வரும்போது சோறு ஊட்டிட்டு அவ்வளவு ஒரு என்ன தான் குழந்தை கூட இப்போ தான் குழந்தை கூட சோறு கொடுக்க மாட்டாங்க சொல்ல போனா. அவ்வளவு ஒரு பாசமா ஊட்டிட்டு இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்களா? இந்த பிள்ளைங்களை கல்யாண சுந்தரங்கிற ஆள் போன் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேட்டை கேட்டவன்ட்ட உதவி கேட்டிருந்தாரு. ஏன்னா அவனால வர முடியல. அண்ணா போய் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஏன்டா கொடுங்க, அடுத்த ட்ரிப்பு நம்மளால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் வந்திருக்கேன். இத பாக்குற எல்லாருமே இந்த பிள்ளைங்களை பாருங்க, பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை என்ன வேணும் அப்படின்னு கேட்டு என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையானால நம்ம எந்த வகையிலும் நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். செய்யணும். கேட்டிருந்தாரு. நம்ம ஒரு இடத்துல உதவி கேட்டிருந்தோம். யாருன்னா சவுதியில இருந்து நம்மளோட ஃப்ரெண்டு தங்கமணிங்கிறவரு ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை இப்போதைக்கு கொடுத்துருக்காரு. அது போக ஒரு 1000 ரூபாயும் கொடுத்துருக்காரு. அது போக என்னுடைய நண்பன் அலி, அவரும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு நம்ம இதை கொடுத்துருவோம். மேற்கொண்டு என்ன கிடைச்சாலும் இந்த பிள்ளைக்காண்டி கொடுக்கறதுல நான் தயாரா இருக்கேன். நிச்சயமா அந்த பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கேன். ஏன்னா கிடைச்சா நிச்சயமா கொடுக்கேன். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவுக்கும் நன்றி. உங்களின் நான் பேட்டை ஜாகிர். ஓகேயா? சந்தோஷமா இருக்கியா? உனக்கு சந்தோஷம்.